ஹாய், டே 3 இன் ப்ராக். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ப்ராக் கேசலை பற்றி தான். வாங்க கோட்டை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இந்த சிட்டிலேயே இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ப்ராக் கேசல் தான். இதுதான் இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ். அதை சுற்றி இருக்க பில்டிங்ஸ்லாம் இப்படி இருக்கு. இந்த கோட்டை உலகத்தில் இருக்க லார்ஜஸ்ட் ஏன்ஷியன் கேசல் காம்ப்ளெக்ஸில் ஒன்று. கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. 1000 வருஷத்துக்கு மேலே இந்த இடம் பவர் சென்டராக தான் இருக்குது. போஹிமன் கிங்ஸ், ஹோலி ராயல் எம்பையர்ஸ், ஏன் இப்போ கூட செக் ரிபப்ளிக்கோட பிரசிடென்ட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா மொத்த சிட்டியும் அவ்வளோ கிளியராக தெரியுது. இதுதான் பெட்ரியன் டவர். இதுவும் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். இந்த மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டை பாருங்களேன், அங்கே யூனிஃபார்ம் போட்டுட்டு கார்ட்ஸ் எவ்வளோ சீரியஸாக நிற்கிறாங்கன்னு கவனிங்க. இவங்கெல்லாம் சாதாரண செக்யூரிட்டி கிடையாது, அஃபிஷியல் கேசல் கார்ட்ஸ். இப்போ கூட ட்ரெடிஷன் மெயின்டைன் பண்ணுற மாதிரி காட்ஸை வெளியில் நிறுத்தி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி தெரியலாம், ஆனால் ஆக்சுவலாக இது ஒர்க்கிங் கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் தான். கீழேருந்து மேலே கேசலுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஜீப் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஜீப்பு, அந்த காலத்தில் ராஜாலாம் குதிரையில் வந்திருப்பாங்கல்ல, நினச்சி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. வெளியிலே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே. சரி வாங்க உள்ளே போய் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே நுழைஞ்சதையுமே இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இதிலிருந்து உள்ளே போகணும். உள்ளே வந்ததையும் அதே மாதிரி தான் சுற்றி பில்டிங்காக இருக்குது. இந்த பில்டிங்லாம் ஒவ்வொரு ஆஃபீஸ் ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ அடுத்து இதுக்குள்ளே உள்ளே போனால் தான் நம்ம பார்க்க வேண்டிய எல்லா பிளேஸும் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இந்த கேசல் ஒரு சிங்கிள் பில்டிங் கிடையாது. இது ஒரு ஸ்மால் டவுன் மாதிரி தான். உள்ளே பேலஸ் இருக்குது, சர்ச் இருக்குது, குட்டி குட்டி ஸ்மால் ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குது, டவர் இருக்குது. சரி வாங்க அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது ப்ராக் கேசலோட ரொம்ப முக்கியமான ட்ரெடிஷன் தான், சேஞ்சிங் ஆஃப் காட் செரிமனி. இவங்க எல்லாருமே அஃபிஷியல் பிரசிடென்ஷியல் காட்ஸ். அதாவது ப்ராக் கேசல் இன்னும் செக் ரிபப்ளிக்கோட பிரசிடென்ஷியல் ரெசிடென்ஸாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் செக்யூரிட்டிஸ்லாம் நல்லா ஆக்டிவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கார்ட்ஸ் சேஞ்ச் ஒரு நாளில் ஒரு தடவை மட்டும் நடக்காது. எவ்ரி ஹார் கார்ட் சேஞ்ச் ஆகுறாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் செரிமனியாக நடந்துடும். எக்ஸாக்டாக டெய்லி மதியம் 12 மணிக்கு நடக்கிறது தான் நல்ல கிராண்ட் செரிமனியாக நடக்கும். இந்த டைமில் தான் மியூசிக், பேண்ட், கோஆர்டினேஷன், மார்ச்சிங்கு, ப்ராப்பர் ஃபார்மேஷன் எல்லாமே இருக்கும். அதனால மோஸ்ட்டாக டூரிஸ்ட் அதிகமாக மதியம் 12 மணிக்கு அந்த இடத்துல கேதர் ஆகிறத விரும்புவாங்க. இந்த ட்ரெடிஷன் ஏன் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, இது செக்யூரிட்டி மட்டும் இல்லை, அவங்களோட நேஷ்னல் ஐடென்டிட்டியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பழைய காலத்துல எல்லாம் இந்த கேசல் தான் ஒரு ராயல் பவர் சென்டராக இருந்திருக்கு. எப்போ வேணாலும் எதிரிங்க அட்டாக் பண்ணலாம். அதனால் சோல்ஜர்ஸ் எல்லாமே ரவுண்ட் த கிளாக் டியூட்டியில் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஹாருக்கு ஒரு வாட்டி மாறுறது. அந்த மிலிட்ரி டிசிப்ளின் கல்ச்சர் தான் இப்போ செரிமோனியல் ஃபார்மில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த காட் செலெக்ஷன் ரொம்ப ஈஸியாலாம் செலக்ட் ஆகிட முடியாது. ஹைட், ஃபிட்னஸ், ட்ரைனிங்னு நிறைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்டர்ட்ஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே இவரை பாருங்களேன், விருப்பப்பட்டவங்க அங்கே போய் ராஜா மாதிரி வேஷம் போட்டு நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ராக் கேசலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பில்டிங், செயின்ட் விட்டஸ் கேத்தட்ரல். இந்த பில்டிங்கை பார்க்கவில்லையே ரொம்ப கிராண்டாக தெரியுது. இந்த கேத்தட்ரல் 1344 தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 600 வருடங்கள் ஆச்சாம். 600 இயர்ஸ்னா சும்மாவா? அதாவது ஒரு ஜென்ரேஷன் ஆரம்பித்த கன்ஸ்ட்ரக்ஷன் பல ஜென்ரேஷன் கழிச்சு தான் ஃபினிஷ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த கேத்தட்ரலோட வெளிப்பகுதி தான். இதெல்லாம் தான் சைட் வியூ ஆஃப் த கேத்தட்ரல். இந்த சைடு பக்கத்தில் கெஃபேலாம் இருந்தது, அதனால என்னால் இந்த சைடை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அந்த சைடு போய் வீடியோ எடுத்தேன் பாருங்க, அப்படி ஒரு பிரம்மாண்டம். இதோ நீங்களே பாருங்க. இந்த பில்டிங் கோத்திக் ஸ்டைல் ஆர்கிடெக்சரில் தான் கட்டியிருக்காங்க. அதாவது மிட்டீவல் யூரோப்பியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. அந்த டால் பாயிண்டட் டவர்ஸ், டீடைல்டு கார்விங், பெரிய ஸ்டெயின்லெஸ் கிளாஸ் விண்டோன்னு இது எல்லாமே அந்த ஸ்டைலோட கேரக்டரிஸ்டிக் தான். இதுதான் ஓல்டு ராயல் பேலஸோட என்ட்ரன்ஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக பின்னாடி பார்க்கலாம். அந்த காலத்தில் மாடர்ன் மிஷின்ஸ்லாம் எதுவும் இல்லை. இந்த ஸ்டோன் பிளாக்ஸ்லாம் மேனுவலாக தான் கட் பண்ணியிருக்காங்க. மனித உழைப்பால் கட்டப்பட்டதுனால தான் இவ்வளோ டீட்டெயிலிங்கை அழகாக காட்ட முடிஞ்சிருக்கு.
இந்த கேத்தட்ரல் வந்து ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ் மட்டும் கிடையாது. பொதுவாக கேத்தட்ரல்னால் என்ன, ஒரு பெரிய சர்ச்சுன்னு தான் நினைப்போம். ஆனால் இந்த கேத்தட்ரலில் வந்து பொஹீமியன் கிங்ஸோட கொரோனேஷன் நடந்திருக்கு. அதாவது மன்னர்களுக்கெல்லாம் இங்கே தான் முடிசூட்டு விழா நடந்திருக்கு. அதாவது பொலிட்டிக்கல் பவருக்கு ரிலீஜியஸ் அப்ரூவல் வந்து இங்கே தான் கிடைக்குது. அந்த காலத்தில் சர்ச் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. என்ன தான் கிங் ரூல் பண்ணாலும் ரிலீஜியஸ் லெஜிட்டமசி ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. உள்ளே வந்து பார்த்தா இப்படி தாங்க, பெரிய பெரிய ஜன்னல், அதில் அழகான கலர் பெயிண்டிங்ஸ், சுற்றி நிறைய சிலைகள், ஒவ்வொரு சிலையிலையும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. பல பொஹீமியன் கிங்ஸ் ப்ளஸ் ஹோலி ரோமன் எம்பையர்ஸ்னு எல்லாரோட பரியலும் இங்கே தான் நடந்திருக்கு. அதாவது முடிசூட்டு விழாவும் இங்கே தான், இறுதி மரியாதையான ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸும் இங்கே தான். உள்ளே வந்த உடனேவே இந்த ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸை தான் கவனிக்கணும். சூரிய ஒளி அது மேலே படவில அந்த கலர்ஸ்லாம் அழகாக உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது இன்டீரியருக்கே ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியரை கொடுக்குது. அந்த பெயிண்டிங்ஸ்லாம் ஏனோ தானோன்னு வரைஞ்சது கிடையாது. அதில் இருக்கிறது ஃபுல்லாகவே பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ், செயின்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. இது வந்து வெறும் ஆர்ட் மட்டும் கிடையாது, ரிலீஜியஸும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், செக்கோட க்ரோன் ஜுவல்ஸ் இங்கே தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. பப்ளிக்கு வந்து டெய்லி டிஸ்பிளேலாம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷன் அப்போ மட்டும் அந்த ரூமை வந்து டிஸ்பிளேக்கு வைப்பாங்க. அந்த க்ரோன் ஜுவல்ஸ் ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு பல அஃபிஷியல்ஸோட கீ தேவைப்படும். இது ஒருத்தர்கிட்ட மட்டும் ஃபுல் ஆக்சஸ் இருக்காது. இப்படி இருக்கிறதுனால இங்கே உள்ள செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப சீரியஸாகவும் ஸ்ட்ராங்காகவும் மெயின்டைன் பண்ணப்படுது. இது பாருங்க, ஒரு தேர் மாதிரி உள்ள நின்றுட்டு இருந்தது. மேபி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல யூஸ் பண்ணலாம். கேத்தட்ரல் டவர் மேலே ஏறி பார்த்தா ப்ராக் சிட்டியோட மொத்த வியூவும் சூப்பராக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை பார்க்கல. நாங்கள் போன டைமில் மேலே அலோ பண்ணல. நான் முன்னாடியே சொன்னேன்ல, பரியலும் இந்த இடத்துல நடந்திருக்குன்னு. அதோட எக்ஸாம்பிள் தான் இது. இந்த இடத்துல தான் நடந்திருக்கும் போல். மொத்தத்தில் செயின்ட் விட்டஸ் கேத்தட்ரல் வந்து வெறும் ரிலீஜியஸ் பில்டிங் மட்டும் கிடையாது. இங்கே பவர், ஹிஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர்னு மூணையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு சென்ட்ரல் சிம்பிளாக தான் இந்த இடம் வந்து இருந்திருக்கு. இந்த ரூம் வந்து அந்த சர்ச்குள்ளேயே இருந்த ஒரு குட்டி சர்ச் மாதிரி தான் இருந்தது. ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க போல். இப்போ நம்ம பார்க்குறது ஓல்ட் ராயல் பேலஸ். கேத்தட்ரல் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டர்னா, இது வந்து பொலிட்டிக்கல் பவர் சென்டர். இந்த பேலஸ் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. பல கிங்ஸ் வந்து இங்கே அஃபிஷியலாக வாழ்ந்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ், ராயல் டிஸ்கஷன், ஃபாரின் அம்பாசிடர் மீட்டிங்னு எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கு. இந்த விளாடிஸ்லவ் ஹால் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அந்த காலத்தில் யூரோப்பில் இருக்க ரொம்ப பெரிய ஹாலில் இதுவும் ஒன்று. புது ராஜாக்கள் வந்து முடிசூட்டினதுக்கப்புறம் அதோட செலிப்ரேஷன், அரசு விருந்து, ஏன் ஈவன் இன்டோர் ஹார்ஸ் டோர்னமெண்ட்டுன்னு எல்லாமே இந்த ஹாலில் நடந்திருக்கு. இந்த பெரிய விண்டோக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அது என்னன்னா, இந்த இடத்துல தான் ஹிஸ்ட்ரியோட ரொம்ப ஷாக்கிங் ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு. 1618 ரிலீஜியஸ் டென்ஷன் காரணமாக புரொட்டஸ்டன்ட் நோபல்ஸ் வந்து கோபத்தில் கேத்தலிக் கிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸான 2 அஃபீஷியல்ஸை ஒரு ஜன்னல்லேருந்து தள்ளி விட்டுருக்காங்க. சுமார் 20 மீட்டர் ஹைட்லேருந்து தள்ளப்பட்டிருக்காங்க. எப்படியோ அதிர்ஷ்டவசமாக அவங்க உயிர் தப்பிட்டாங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு தான் டெஃபெனஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராக்னு பேர். இந்த ஒரு சம்பவம் வெறும் லோக்கல் இஷ்யூ கிடையாதுங்க, யூரோப் முழுக்க ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டையே உருவாக்கிருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த இன்சிடெண்ட்னால 30 வருஷம் வந்து வார் நடந்திருக்கு. இந்த 30 வருடமாக நடந்த வார் வந்து யூரோப் ஹிஸ்ட்ரியவே மாற்றிருச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த பேலஸ் வந்து ஒரு சாதாரண ராயல் ரெசிடென்ஸ் மட்டும் கிடையாது. யூரோப் பாலிட்டிக்ஸ் டைரக்ஷனே சேஞ்ச் ஆன இடம் இங்கே தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது செயின்ட் ஜார்ஜ் பெசிலிக்கா. அதாவது ப்ராக் கேசலில் இருக்க ரொம்ப பழமையான சர்ச்சில் இதுவும் ஒன்று. 10ஆம் நூற்றாண்டுலேயே இதை கட்டியிருக்காங்க. கேத்தட்ரல் நல்ல கிராண்டாக இருந்தது. ஆனால் இந்த பெசிலிக்கா சிம்பிள் ரோமனஸ்க் ஸ்டைலில் இருக்குது. ரொம்ப திக்கான வால்ஸ், குட்டி குட்டி விண்டோ, ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர்னு அந்த காலத்தில் ப்ரொடெக்ஷன் வந்து எவ்வளோ முக்கியங்கிறத காட்டுது. இந்த சர்ச் ஒரு முக்கியமான பரியல் பிளேஸ்ன்னு சொல்லலாம். பல போஹீமன் ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸை இங்கே தான் அடக்கம் செஞ்சுருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் செயின்ட் லூட்மிலா. அவர் தான்
செக் ஹிஸ்ட்ரியில் உள்ள ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் செயின்ட்ல ஒருத்தர். ஆக்சுவலி ஸ்டோரி என்னன்னா, லூட்மிலா கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அது ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷனை உருவானுச்சு. சொந்த மருமகள் கூடயே அவருக்கு ப்ராப்ளம் வர தொடங்குச்சு. 921ஆம் நூற்றாண்டில் எப்படியாவது இந்த லூட்மிலாவை சப்ரஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் பல போராட்டத்துக்கு பின்னாடி அவருக்கு செயின்ட் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் கிடைக்குது. அப்புறம் அவரோட பிலாங்கிங்ஸை இங்கேயே மெயின்டைன் பண்ணாங்க. அதனால தான் இந்த சர்ச் ஒரு ராயல் பரியல் பிளேஸ் மட்டும் கிடையாது. செக் கிறிஸ்டியானிட்டியோட ஆரம்பத்தோட சிம்பிளும் இதுதான். இங்கே அட்மாஸ்பியர் ரொம்ப காமாக இருக்குது, ஹெவி டெக்கரேஷன் இல்லை, ஆனால் ஹிஸ்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பார்க்கவில்லை, எனக்கு ஜிஓடி ஞாபகம் தான் வந்தது. உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது தான் கோல்டன் லேன். ப்ராக் கேசலில் இருக்க ரொம்ப நேரோவான கலர்ஃபுல்லான ஸ்ட்ரீட் தான் இது. இங்கே குட்டி குட்டி ஹவுசஸ் ஃபஸ்ட்டு பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஆனால் உள்ளே போனால் தான் அந்த காலத்தோட லைஃப் எப்படி இருந்ததுன்னே புரியுது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது சோல்ஜர்ஸோட யூனிஃபார்ம் டிஸ்பிளே ரூம் தான். இந்த ரூமில் கேசல் கார்ட்ஸ் அந்த காலத்தில் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்கங்கிறத காட்டுறாங்க. யூனிஃபார்ம்ஸ், ஹெல்மெட்ஸ், வெப்பன்ஸ்னு எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இது கேசலோட செக்யூரிட்டி எவ்வளோ சீரியஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்கிறத காட்டுது. ஒவ்வொன்றும் பாருங்களேன், ஒவ்வொரு காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட சோல்ஜர்ஸோட யூனிஃபார்ம் தான் இது. பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நான் கேசலில் பார்த்த மொத்த இடத்துலையும் என் மனசை கவர்ந்தது இந்த கோல்டன் லேண்ட் தான். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பின்னாடி குட்டி குட்டி ரூம்ஸ்லாம் வரும். அந்த காலத்தில் மனிதர்கள் எப்படி அந்த குட்டி ரூம்ஸில் எப்படி வாழ்ந்திருக்காங்கங்கிறத அழகாக காட்டியிருக்காங்க. அடுத்தது ஆல்கெமிஸ்ட் ஒர்க் ஷாப். சும்மா ஈஸியாலாம் போயிட முடியாதுங்க. உள்ளே கீழே குட்டி குட்டி படியெல்லாம் இறங்கி தான் இதுக்குள்ளே போக முடியும். அப்படியே இப்போ சைடில் பாருங்களேன், குட்டி குட்டி வீடெல்லாம் தெரியுதுல்ல, இதெல்லாம் தான் நான் சொன்னது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆல்கெமிஸ்ட் ஒர்க் ஷாப் எதுக்குன்னா, அந்த காலத்தில் சிலர் ஆர்டினரி மெட்டலை கோல்டாக மாற்ற முடியும்னு நம்பினாங்களாம். அதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணப்பட்ட இடம் தான் இது. இது இந்த காலத்தோட சயின்டிஃபிக் லேப் மாதிரிலாம் இல்லை. சிம்பிள் டூல்ஸ், பாட்டில்ஸ், ஃபயர் செட்டப்னு இதை வச்சு பண்ணியிருக்காங்க. இது ரியல் சயின்ஸா இல்லை மித்தான்னு டிபேட்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த மிஸ்ட்ரி தான் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ரூம். டாக்டர் ரூமில் அந்த காலத்தில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறாங்க. மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, ஹெர்பல் மெடிசன்ஸ், சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பேசிக் சர்ஜரி டூல்ஸை வச்சு இல்னஸ் எல்லாம் க்யூர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது காசி ரூம் ஃபார் த சீம்ஸ்ட்ரஸ். அதாவது ராயல் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும், ராஜா ராணி அவங்களோட வாரிசுன்னு எல்லாருக்கும், சோல்ஜர்ஸ்க்கும் ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்த டைலரோட லைஃப் எப்படி இருந்ததுன்னு காட்டுறாங்க. குட்டி டேபிள், அதில் ஒரு தையல் மிஷினு, அங்கேயே ஒரு குட்டி பெட்டு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஃபேப்ரிக்ஸ்னு எல்லாத்தையும் இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. இப்படி ஒரு குட்டி இடத்துல இருந்துட்டே மொத்த ராஜாங்கத்துக்கும் துணி தச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹவுஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் மேக்தலெனா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட்டப் தான். இது மிடிவல் பீரியட் கிடையாது, லேட்டர் ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் டைம் பீரியட்ல வாழப்பட்ட வாழ்க்கையை தான் காட்டுது. 1918ல தான் செக்கோஸ்லோவியா கண்ட்ரி உருவாயிருக்கு. 1918லேருந்து 1938 வரைக்கும் வாழ்ந்த காலங்களில் தான் பீரியட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் உமனோட வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத தான் இந்த வீடு காட்டுது. அப்பவே எவ்வளோ கம்ஃபர்டபுளா வாழ்ந்திருக்காங்கிறது காட்டுது. அதாவது கோல்டன் லேண்ட் மிடிவல் ஹிஸ்டரியை மட்டும் சொல்லல, 20th செஞ்சுரியோட வாழ்க்கை முறையும் நமக்கு இது மூலியமா காட்டியிருக்காங்க. இப்போலாம் நம்ம எவ்வளோ இருந்தாலும் அது பத்தல இது பத்தலங்கிறோம். அந்த காலத்துலலாம் குட்டி வீட்டில் எவ்வளோ அழகா வாழ்ந்திருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ஒரு பப். அந்த டைம்ல சோல்ஜர்ஸ்லாம் டியூட்டி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்காக இங்க வருவாங்களாம். இங்க பாருங்களேன், எவ்வளோ குட்டியான ஒரு டைனிங் ஏரியா. இந்த சைடு போய் பார்த்தா அதோட கிச்சன் ஏரியா, அதுவும் ரொம்ப குட்டியா தான் இருந்திருக்கு. குட்டி குட்டியா வாழ்ந்தாலும் ரொம்ப அழகா வாழ்ந்திருக்காங்க. எனக்கு ஒரு இமேஜினேஷனே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. இப்படியெல்லாம் வந்திருப்பாங்களா, இப்படியெல்லாம் போயிருப்பாங்களா, இந்த இடம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அந்த மாதிரி. இதுதான் கோல்ட் ஸ்மித் ரூம். அதாவது கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் செய்யப்பட்ட இடம். நகை செய்யறதுக்கு தேவைப்பட்ட டூல்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு கோல்டன் லேண்ட்னு பேர் வந்ததுக்கு இதுதான் காரணம்.
இந்த ஒரு நேரோவான ஸ்பேஸில் தான் நெருப்பு வச்சு மெட்டலை மெல்ட் பண்ணி ஜுவல்லரி மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் ஃபேமிலி வாழ்ந்த ஒரு வீட்டோட செட்டப் தான். பெட்டு, கிச்சனு, டேபிள், சேருன்னு அந்த குட்டி வீட்டுக்குள்ளே எல்லாமே இருந்தது. இந்த டைனி ஸ்பேஸில் ஒரு ஃபேமிலியே வாழ்ந்திருக்காங்க. இது பேலஸ் கிடையாது, இங்கே நடந்ததெல்லாம் ரியல் லைஃப். என்னதான் கிங்கும் குயினும் மேலேருந்து ஆட்சி புரிஞ்சாலும் ஒரு ஆர்டினரி ஒர்க்கரோட லைஃப் வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. கோல்டன் லேண்ட் வந்து ராயல் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஹியூமன் லைஃப் ஸ்டோரியும் சொல்லுது. இப்போ நம்ம பார்க்குறது டாலிபார்கா டவர். அதாவது இந்த கோல்டன் லேண்ட்லேருந்து அப்படியே வெளில வந்தால் அடுத்து இமீடியட்டாக இது தான் இருக்குது. கோல்டன் லேண்ட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்ததில்ல, ஆனால் இந்த டவர் ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டார்க் சைடு தாங்க. இந்த டவர் வந்து 15ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இனிஷியலாக டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேசில் ப்ரொடெக்ஷன் சிஸ்டமில் இதுவும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் பின்னாடி இதுவே பிரிசனாக மாற்றப்பட்டிருக்கு, அதாவது ஒரு ஜெயிலாக மாற்றிருக்காங்க. தாலிபோர்கான்னு எப்படி பேர் வந்ததுன்னா, அரச குடும்பத்தில் பிறந்த தாலிபோர் அப்படிங்கிறவர் தான் காரணம். ஸ்டோரி என்னன்னா, தாலிபோர் வந்து ஒரு குரூப் ஆஃப் விவசாயிங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அக்வசேஷன் வந்திருக்கு. அதோட காரணமாக அவரை அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே கதையை கேட்டுக்கிட்டே இந்த டார்ச்சர் டூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கவனிச்சுட்டு வாங்க. அடேங்கப்பா, மாட்டினா இந்தளவுக்கு வச்சு செய்வீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஜெயிலில் இருக்கும்போதே இந்த தாலிபோர் வந்து வயலின் வாசிக்க கற்றுருக்காரு. அவர் வாசித்தா மியூசிக் வந்து அந்த டவருக்கு வெளியில் வரைக்கும் கேட்குமா. அதை கேட்குற மக்களுக்கு வந்து அங்கே தான் பக்கத்துலேயே கோல்டன் லேண்டில் தானே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. மக்களுக்கு வந்து ரொம்ப சிம்பத்தியாக ஃபீல் பண்ணுவாங்களாம். அவங்க என்ன தான் ஃபீல் பண்ணாலும் கடைசியாக இந்த டவரில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதோட காரணமாக தான் இந்த டவருக்கு தாலிபோர்கா டவர்னு பேர் வந்திருக்கு. இந்த டவருக்கு கீழே இன்னும் போய் பார்த்தா இந்த மாதிரி ப்ரிசன் செல்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப நேரோவாக, டார்க்காக, அன்கம்ஃபர்டபுள் ஸ்பேஸாக தான் இருக்குது. மிடிவல் பீரியடில் ப்ரிசனர்ஸோட கண்டிஷன் வந்து ரொம்ப கஷ்டமான கண்டிஷனாக தான் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கவே இல்லை, அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இந்த குட்டியான இடத்துல லைட்டும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் கோல்டு வெதரில், வின்டர்லலாம் சர்வே பண்ணுறதே பெரிய சேலஞ்சாக தான் இருந்திருக்கும். இந்த டவர் வந்து அரசாங்கத்தோட பனிஷ்மெண்ட் சைடை தான் காட்டுது. அதனால தான் சொன்னேன், இந்த டவர் வந்து கேசிலோட ஹிஸ்ட்ரியோட டார்க் சாப்டர்னு. மொத்தத்தில் கேசிலில் பவர் இருந்திருக்கு, செலிப்ரேஷன் இருந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான நீதி அமைப்பும் இருந்திருக்கு. இந்த ப்ராக் கேசில் ஒரு பில்டிங் மட்டும் இல்லை, இது பவர், ஃபெய்த், வார், ஆர்டினரி லைஃப்னு எல்லாத்தையும் சேர்த்துருக்கும் ஒரு லிவிங் ஹிஸ்ட்ரி தான் இந்த இடம். ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா குதிரை பாதை, யானை பாதை, சிட்டியோட மொத்த வியூன்னு எல்லாமே தெரிஞ்சுது. இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை பார்த்த சந்தோஷத்தோட நாங்களும் பிரியா விடை பெற்று அங்கேருந்து கிளம்பிட்டோம். உலகம் பெருசு, நம்ம கனவுகள் அதை விட பெருசு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்போம். டாட்டா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.